ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி டே 5 இன் கோவா. நார்த் கோவாலேருந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சவுத் கோவாவுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே நார்த் கோவாவில் ஃபேமஸான பீச்சான பாகா பீச் அண்ட் காலங்குட்டா பீச் டே டைமில் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். பாகா அண்ட் காலங்குட் பீச்சோட நைட் வியூ, அதாவது ஈவினிங் வைபோடு இருக்க அந்த vlog வேணும்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டாச்சு, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நைட்டில் வரும்போது எப்போவுமே இங்கே லைட்ஸு, மியூசிக்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டே டைமில் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா காலாங்குட் பீச்சு. இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது வென் கம்பேர் டு ஈவினிங் டைம் வந்ததுக்கு. நம்ம அன்றைக்கி டின்னர் போனோம் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே லெஃப்ட் சைடில் அந்த எல்லோ கலர் போர்டு இருக்குது பாருங்கள், ரத்னா சாகர், அங்கே தான் போயிருந்தோம். இங்கேருந்து பீச்சில் பார்க்கும்போது நிறைய போட்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. மேபி அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம நேற்று போயிருந்தோம் இல்லையா, அங்கே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த ஸ்கூபாவை தவிர மற்ற ஆக்டிவிட்டீஸ் வேணும்னா இந்த மாதிரி பீச்சஸ்லேயே பண்ணிக்கலாம். சைட்லலாம் இருந்த கடைகள் எல்லாமே மூடி இருந்தது. இல்லைனா நைட் டைமில் நம்ம ஈவினிங் டைமில் வரும்போது ஃபுல் ஆஃப் லைட்டு, மியூசிக்னு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட்டு இங்கே பீச்சில் வந்திருக்கவங்க தான் வந்திருக்காங்க. செம்ம வெயிலும் அடிக்குது. இந்த போட்டில் பாருங்கள், அங்கே போயிட்டு வந்திருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா டால்ஃபின் பார்த்துட்டு வரவங்க, டால்ஃபின்காக கூட்டிகிட்டு போகிறது. அது ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் டால்ஃபின் பார்க்குறது அங்கே பார்க்காம இருக்கிறது நம்மளோட லக்கு தான். ஸோ நாங்கள் போகல. ஏன்னா நேற்றே ஒரு டால்ஃபின் நாங்கள் பார்த்தோம். பட் அது கேமராவில் கேப்சர் பண்ணுறதுக்குள்ளேயே அது போயிடுச்சு. டே டைமில் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருந்தாங்க. நம்ம ஊரில் இப்போ ஊட்டி, கொடைக்கானல் போனாலாம் அங்கே ஸ்பாட்லேயே ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. எனக்கு மெமரிஸ்க்காக அந்த மாதிரி ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஃபோனில், கேமராவில் என்ன தான் ஃபோட்டோ எடுத்தாலும் அதை ப்ரிண்ட்டு போட்டு வைக்கிறது ரொம்பவே ரேர் தான். ஸோ அந்த ஸ்பாட்லேயே நம்ம ப்ரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் எடுத்தது. போசஸ்லாம் அவங்க நல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாஃப்ட் காப்பி மாதிரி தான் ஆனால் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, அந்த பேக்கெல்லாம் அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாகா பீச்சுக்கு போனோம். பாகா பீச்சோட டிட்டூஸ் லைனில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஈவினிங் வியூவுக்கும் இந்த வியூவுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம் பப்புக்கு, அப்புறம் பேபி க்ளூக்கெலாம். எனக்கு என்னன்னே தெரியல, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறதுக்கே அவ்வளோவா விருப்பமே வரதில்லை. எனக்கு ரொம்ப கம்பல் பண்ணால் கூட இப்போ ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதே இல்லைனா. நம்ம ஈவினிங் டைமில் வரும்போது இங்கே ஃபுல்லாக சைடில் பைக் நின்றுட்டுருக்கோம். உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரோடுன்னு. பைக் பார்க் பண்ணியாச்சு. அப்படியே உள்ளே நடந்து போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா பாகா பீச்சில் இருக்கிறோம். பகலில் யாரும் பாகா பார்க்க இங்கேயும் சேம் காலாங்குட் மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மியூசிக்லாம் இல்லாமல், லைட்ஸ்லாம் இல்லாமல் நார்மலாக இருந்தது பீச்சு டே டைமில். இங்கேயும் அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நடக்குது.
அதுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து தனித்தனியாகவும் வந்து எடுக்கலாம், இல்லைன்னா வந்து பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பேக்கேஜ் வந்து 2500 ருபீஸ்னு போட்டிருக்கு. பட் நம்ம வந்து 1500 போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து காசு வாங்கிட்டே தான் இருந்தாங்க. அதை பற்றி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இங்கேயும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணுன்னா வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டே தான் இருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து காலாங்குட் பீச்சில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் இல்லையா, ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி, அதே மாதிரி இங்கேயும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் இல்லை, இங்கே கொஞ்சம் நிறையவே வந்து எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 போஸ் தான். பட் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட வந்து கொடுத்து எடுக்கும்போது அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் போஸாக வந்து கொடுத்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதில் எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நாங்களும் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நின்னோம். அவங்க வந்து போஸ் மேலே போஸாக வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா எந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறது, என்ன ஃபோட்டோவை விடுறது அப்படின்னே வந்து ஆயிடுச்சு கன்ஃபியூஸ்டு. ஒரு வழியாக அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி வந்து அதே மாதிரி சாஃப்ட் காப்பி வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கூட்டரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுத் கோவா தான் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம பைக் ட்ராப் பண்ணிவிட்டு மபூசாலேயே வந்து பஸ்ஸு எடுத்து நாங்கள் வந்து லாஸ்ட் டே வந்து போக போகிற, அதாவது சென்னைக்கு நாங்கள் போக போகிற கோவா ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே போயிட்டோம். எதுக்கு அங்கே போகணுன்னா அங்கேருந்து நம்ம வந்து வண்டி ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டபோலிம் ஏர்போர்ட்டில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு 2 வீலர் வந்து ஹையர் பண்ணிவிட்டு இப்போது வந்து சவுத் கோவா வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த 2 பீச் போனோம். அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராவல்லையே வந்து போயிடுச்சு. நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் வந்து அங்கே போயிட்டு வந்து வண்டி ஹையர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து அங்கே ஹையர் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே வரைக்கும் வந்து கொஞ்சம் ஹசில் ஃப்ரீயாக இருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டே வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகணும் சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது போயிட்டு வந்து ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கேப் கிடச்சி நம்ம ஏர்போர்ட் போகணும். ஸோ வந்து ஒரு ஃப்ளைட் கிட்ட மிஸ் ஆகாமல் நம்ம வந்து போகணுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட வண்டி இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து வண்டி எடுத்தாச்சு. சவுத் கோவாக்குள்ளே போகும்போதே அந்த வைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது நம்ம வந்து ஒரு சிட்டியை விட்டு ஒரு ஊருக்கு போகும்போதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது வழி எல்லாமே. இங்கே போகிற வழி எல்லாமே 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்திரி காடு தான். நம்ம சவுத் கோவாவில் வந்து ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அகோண்டா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பீச் ஹட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். எனக்கு நார்த் கோவா பிடிச்சதா சவுத் கோவா பிடிச்சதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சவுத் கோவா தான் வந்து பிடிச்சது. ஏன்னு அடுத்த 3 நாளில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அந்த விளாக்ஸ்லாம் வரும்போது வந்து பார்ப்பீங்க. நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகோண்டா பீச்சு. இங்கே இருக்க ஒரு பீச் ஹட் மாதிரி வந்திருக்கு. இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஸ்டே. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. நான் உள்ளே போய் காமிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு பிடிச்சது அதில் தான் வந்து காமிக்கிறேன். ஸோ வந்து குட்டியாக தான் இருந்தது. பட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்ன தேவையோ அது வந்து கரெக்டாக இருந்தது. இங்கே ஒரு பெட் சைட் டேபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேனு, ஏசியும் இருந்தது. அண்டு கபோர்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு லாங் சைஸ் மிரரு. ஆக்சுவலாக வந்து அந்த நார்த் கோவாவில் தங்கியிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு குட்டி மிரர் கூட இல்லைங்க. அவ்வளோவா வந்து க்ளீனாக கூட வந்து அது இங்கே வந்து எங்களுக்கு வந்து தெரியல. பட் வந்து இங்கே வந்து நல்லா இருந்தது. ஒரு ஸ்பேஷியஸான வந்து பாத்ரூம். இங்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ தான். வெளியில் வந்து சேரு டேபிள் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே உட்காந்துட்டு நம்ம சூப்பராக வந்து இந்த பீச் வியூவை வந்து ரசிக்கலாம். இந்த பீச் ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து நிறைய ஹட்ஸ் இருக்குது. நம்ம தங்கியிருக்கிறது அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அங்கே தான். நாங்கள் இங்கே வந்து சேரவே ஈவினிங் ஆகிடுச்சு.
ஸோ வரும் வழியிலே வந்து ஸ்நாக்ஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சரி பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். நான் பார்த்த வரைக்கும் இங்கே பீச்சஸ்லாம் வந்து எப்படி தெரியுமா பிரிச்சிருக்காங்க, அந்த பக்கம் ஒரு மலை இருக்கா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்னரில் வந்து ஒரு மலை இருக்கும். ஸோ வந்து அது வந்து ஒரு பீச்சு. இதே மாதிரி தான் வந்து காலாங்கூட்லேயும் இருந்தது, பாகாலையும் வந்து இருந்தது, அரம்புல் பீச்லேயும் வந்து இருந்தது. இந்த அகோண்டா பீச்சோட செட்டப் வந்து எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அர்ஜுனா பீச் போனோம் இல்லையா, அப்போ எப்படி இருந்தது, அங்கேருந்து பீச் ஹட்டில் இருக்கவங்க தான் வந்து அந்த பீச் ஃபுல்ல வந்து நிறைய இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து இருந்தாங்க. நைட்டில் சொல்லவே வேணாம், ரொம்ப காமாக அப்படியே ரிலாக்ஸாக இருந்தது. அந்த அலையோட சத்தமும் நம்மளும் இருந்த மாதிரி தான் வந்து இருந்தது. வெறுமே நம்மளை சுற்றி பாருங்கள் எவ்வளோ காமாக இருக்குன்னு. அங்கங்கே ஆளுங்க இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. பட் வந்து அவ்வளோவா வந்து இந்த ஜோக்ஸ்லாம் வந்து பண்ணாமல் ரிலாக்ஸாக அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. நார்த் கோவா அண்ட் சவுத் கோவா வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 நாள் வந்து வேறு உலகத்தில் இருந்துட்டு 5ஆவது நாள் வந்து நம்ம வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி தான் இருந்தது. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்து வரப்போகிற நாட்களில் நம்ம வந்து இங்கே எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன். பாய்.